ஹாய் ஹலோ வணக்கம். தாடி ரொம்ப பெருசாக இருக்கோ அதானே ஒரே நிமிஷம். காலைல என்ன பண்ணேன், பார்பர் ஷாப் போனேன். போகும்போது இந்த சிங்கம் மீசை மாதிரி வைங்க என்ன அவள் என்ன கோவத்தில் தான் தெரில, அப்படியே பார்த்து என்னை வெளியே அமிச்சிட்டான். அதெல்லாம் விட்டுருவோம். இந்த சிங்கம் மீசை பற்றிலாம் பேசும்போது தெரிஞ்சது கூட்டுடைய நான் பார்த்த படம் சிங்கம் 1, 2, 3. ஒரு படம் வந்து பார்ட் 1 பார்த்தாலே நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சிங்கம் 3 உட்காந்து போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தோட கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய கமிஷனர் இருப்பார். அந்த கமிஷனர் வந்து ஒரு கேஸ்க்காக கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ண உடனே ஊரில் யார் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் வச்சதானே வலிக்கும், அவர் தான் நம்ம துரசிங்கம். அவர் கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருவாங்க. அந்த கொலை யார் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து ஊர்லேயே வந்து வேர்ல்டுலேயே 20வது இடத்துல இருக்க ஒரு பெரிய பணக்கார வில்லன் ஒருத்தர், விட்டல் அவர் பேர். அவர் வந்து நம்ம ஹீரோ அழிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்துக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் அண்ட் ப்ளஸ் யாருன்னா வந்து ஆஸ் யூஷுவல் ஹரி சார் தான். அவர் படத்தில் எப்பயுமே இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம் புரியாமல் இருந்தாலும் அதை வந்து இவர் கன்வேல செம்ம ஸ்பீடாக சொல்லி புரிய வச்சிருவார். அந்த மாதிரி வந்து இதில் வர டைலாக்ஸ் ஆகட்டும், கேமரா வியூ ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ ஒரு கிளியராக செம்ம ஸ்பீடாக அது பாட்டு போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ். அடுத்து ஒரு பெரிய அப்ளாஸ் யாருக்குன்னா நம்ம துரசிங்கம். சிங்கம் அவர்கிட்ட மோதுனா எல்லாரும் பங்கம் தான். அந்த மாதிரி தான் நம்ம சிங்கம் அவர் பேசுகிற டைலாக்ஸ் ஆகட்டும், அவர் உணர்ச்சியமாக பேசுகிறதாகட்டும், வில்லன்கள்கிட்ட நம்ம ஊரை பற்றி பேசுகிறதாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட லுக் வைஸு, அந்த எமோஷனலாக பேசுகிற டைலாக், அப்படி கோவமாக நிற்காதாகட்டும், அப்படியே இங்கெல்லாம் அப்படியே நிரம்பு புடைக்குது, டை பறக்குது, அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கார் அவர் பாட்டு. அவர் துரசிங்கம் அவர்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலம். அவர் இல்லாட்டி இந்த படமே இல்லைன்னா மாதிரி துரசிங்கம் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டார் இந்த படத்து மூலிமா. அடுத்து நம்ம அனுஷ்கா வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துட்டு இருக்கோம், பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம், பார்ட் 3 பார்க்குறோம். அந்த இஞ்சி டிப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தில் குண்டா இருப்பாங்க, அதை அப்படியே ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க போயிட்டு. பாகுபலி 2ல இருந்து இப்போ வரைக்கும் பார்க்க லைட்டாக அப்படி தான் இருக்காங்க. அங்கங்கே அந்த பாட்டுக்கெலாம் வந்து போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் அவர் கூட வெளிநாட்டுக்கெலாம் போயிடுவாங்க நம்ம ஹீரோ கூட. அடுத்து வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் பார்ட் 2ல எப்படி அன்சிக்காம தான் வருவாங்களோ அந்த மாதிரி வருவாங்கன்னு நினச்சோம். அப்படிலாம் இல்லை, அது ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்காது, ஒரு ரீசனும் இருக்குது. அதை நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரோபோ சங்கர் அவரோட காமெடியாக தான் அங்கங்கே வந்து ஒரு ரியலான ஒரு போலீஸாக வந்திருக்காரு. அப்புறம் வந்து நம்ம சூரி சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கு. அடுத்து வந்து ராதிகா மேம் ஆகட்டும், அவங்க பார்த்தோன்னா வந்து அங்கங்கே வராங்க, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எமோஷனல் சீன்ஸ்லாம் பேசி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் கிறிஸ். ஒரு படம் ஹீரோ நடிச்சார். அந்த படம் வந்து ஓடாட்டியும் இப்போ வந்து இந்த கேரக்டர் அடிஸ் பண்ண சொல்லி ஒரு ஆசை போல தெரியுது. இந்த படத்தில் ஒரு வெறப்பான போலீஸாக வந்துட்டு போயிருக்காரு. இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக இருக்கும். எப்படின்னா துப்பாக்கி படத்தில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். பட் அது வேற இது வேற. வில்லன்ட்டு அப்படி நம்ம ஹீரோ செம்மையாக பேசிட்டு இருப்பார், அப்படியே இன்ட்ரோல் பிளாக் போட்டுருவாங்க, அது செம்மையாக இருந்துச்சு. அடுத்த பார்த்தோன்னா பார்ட் 2ல சவுத் ஆஃப்ரிக்கா போவார், இதில் வந்து ஆஸ்திரேலியா போகிறார், ஒய்ஃப் கூட போகிறார், இது ஒரு பெரிய ட்விஸ்ட். அடுத்த பார்த்தோன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பெரிய நம்ம இடத்துல வந்து நமக்குலாம் அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பூஸ் பம்ப்ஸ் இருக்கும். அது அப்படியே நமக்கு ஒரு முடி அப்படி எழுந்து நிற்கும். அது என்ன சீன் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். பெரிய படங்கள்லாம் வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். அதனால் வந்து சீன்ஸ்லாம் சொல்லிட்டேன்னா அது வந்து நான் அதை ட்விஸ்டே போயிடல. அதனால தான் முக்கியமான டைலாக்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கும். முக்கியமாக ஒரு டைலாக் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா அந்த தாய் தாரகை தவிர மற்ற நம்ம தப்பாக தான் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த மாதிரி பல டைலாக்ல வரது எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மெசேஜோட சூப்பரான டைலாக்லாம் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் யாருக்குன்னா நம்ம ஹரி. அவர் இல்லாட்டி இந்த படம் வந்திருக்காது. ஸோ இந்த படத்தை போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேட்டர்லாம் போய் பார்க்கணும். முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு பிடிச்சாங்க கேட்டிங்கன்னா ஓ சோனியம் சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ஆஸ் யூஷுவல் வந்து ஹரி படத்துலலாம் செம்ம ஸ்பீடாக டாப் ஆங்கிள் சைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூந்தலான்ட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு கேமராகிராஃபியை ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காரு. ஓவரால் இந்த படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டை விட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பாட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் இந்த படத்தை போய் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபேமிலியோட தேட்டரில் மட்டும் தான் போய் பார்க்கணும். இந்த தமிழ் ட்ராக் லிஸ்ட்டில் போடுறாங்க, அவங்க போடுறாங்க, இவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க, ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ முடிஞ்சிருக்கும், சைடில் வந்து நீங்கள் லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிடுங்க, கீழே வந்து கமெண்ட் இருக்கும், முக்கியமாக அதையும் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த படத்தோட லிங்க், அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேலரிஸ்லாம் நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் ஃபர்ஸ்ட் அவகாசமாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அந்த படத்தை பற்றி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கெல்லாம் என்னோட வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போடுவாங்க. ஓகே, நன்றி.